என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பனிடம் பல நாட்களாக உன்னுடைய உறவு பேசவில்லை என்று அழுது கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதனால்தான் இன்று உன் அப்பன் ஒரு முடிவு செய்து வந்திருக்கின்றேன். உன் உறவை நான் பேச வைக்கப் போகின்றேன். எப்படி தெரியுமா? இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லும்படி உன் இல்லத்தில் செய்தால் உன்னுடைய உறவை நான் மீட்டு எடுத்து கொண்டு வருவேன். அதுபோல உன்னுடைய உறவு நிரந்தரமாக உன் இல்லத்தில் தங்கும்படியும் உன் பேச்சை கேட்டு நடக்கும்படியும் இந்த கருப்பன் செய்து கொடுப்பேன். இந்த கருப்பனின் வாக்கு சத்திய வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே. இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளையே உனக்கு நான் தெரியப்படுத்த ஆசைப்படுகின்றேன். என் தங்கமே, உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீர்களும் வேதனைகளும் நீக்குவதற்காகத்தான் இந்த கருப்பன் உன் இல்லத்தில் அடியெடுத்து வைக்கப் போகின்றேன். அதனால் என் தங்க பிள்ளையே, இப்பொழுது உன்னுடைய மிகப்பெரிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலக வேண்டும் என்று வேண்டுவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய உறவு உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் இந்த பதிவினை கண்களை மூடி கவனமாக நீ கேட்க வேண்டும். ஏனென்றால் வாய்ப்புகள் என்பது பல தடவை வருவது அல்ல. சில நேரங்களில் சில வாய் வார்த்தைகளால் சில மனிதர்களால் வருவது, இதோ இந்த அப்பனின் வாய் மூலமாக வருவது, அல்லது இந்த பிரபஞ்சத்தின்படி எப்படி நடக்க வேண்டுமோ அப்படித்தான் நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை என் தங்க பிள்ளையே மனமாற நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் என் அப்பன் கொடுத்தது. காரணம் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டத்தையும் எந்த ஒரு நல்லதையும் என் அப்பன் கொடுக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். அப்படி நீ கேட்டால் உன்னுடைய உறவை சேர்த்து வைப்பது என்னுடைய கடமையாகும். என் தங்கமே, உன் மனதில் யார் பேச வேண்டுமோ, மனதில் யார் உன் இல்லம் தேடி வர வேண்டுமோ அவர்களை உன் மனதார நினைத்து கொண்டு இந்த பதிவினை நீ கேட்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, ஒரு சில நாட்களாக உன்னுடைய உறவானது மனம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மனமாற்றத்திற்கு காரணம் என்னவென்றால், ஒரு சில நண்பர்களாக பழகியும் ஒரு சிலர் தகாத உறவில் பழகியும் சரியான பதிலை நீ அழைக்கும் போதெல்லாம் அவர்கள் சொல்லுவதில்லை. அதேபோல சரியாக பேசுவதும் இல்லை, சரியாக குடும்பத்தை கவனிப்பதும் இல்லை. ஒவ்வொரு தருணமும் ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பத்தை சரியாக கவனிப்பதும் இல்லை. ஒவ்வொரு தருணமும் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்து, ஆரம்பத்தில் இந்த வகையில் அந்த உறவு இருந்திருந்தால் என்னுடைய தங்க பிள்ளை அவர்களை வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்து இருக்காது. ஆனால் ஆரம்பத்தில் பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் பொய்யான வாசங்களை அள்ளி அள்ளி பேசிவிட்டு இப்பொழுது நீ என்ன கேட்பது, நான் என்ன பதில் சொல்வது என உன் உறவானது ஏட்டிக்கு போட்டியாக பேசிக்கொண்டு உன்னுடைய மன உளைச்சலை அதிகரித்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஒரு வார்த்தை சாப்பிட்டாயா என்று கேட்பது கூட இல்லை. என் தங்க பிள்ளைக்கு இதுபோன்று ஆறுதலாக பேசக்கூடிய நபரும் இல்லை. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று கூட என் பிள்ளை மனம் குமுறி அழுது கொண்டிருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, நீ தைரியமாக இரு. தட்டி கேட்பதற்கு இந்த உலகத்தில் அன்னை இருக்கிறார்களா, தந்தை இருக்கிறார்களா, உற்றார் உறவினர்கள் இருக்கிறார்களா? ஒருவருமே இல்லையே. என் துணையும் ஏமாற்றி விட்டாரே. நான் நம்பியவர்கள் எல்லாம் எனக்கு துரோகம் செய்து விட்டார்களே. நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? எனக்கு யார் நியாயத்தை வழங்குவார்கள் என்று என் தங்க பிள்ளை மாறில் அடித்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறது. உள்ளுக்குள் புழுங்கிக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய கண்ணீர் என்னால் பார்த்து கொண்டு பொறுக்க முடியாமல் தான் இன்று உன் அப்பன் உனக்கு நீதியை வழங்க உன் இல்லம் தேடி உன் அப்பன் வந்து கொண்டிருக்கின்றேன். நான் சொல்லுவது மட்டும் அல்ல, நிச்சயமாக இந்த கருப்பன் உனக்கு சத்தியமாக செய்து கொடுக்கின்றேன். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால்
உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை தண்டித்துதான் உன் கரங்களில் ஒப்படைப்பேன். ஏனென்றால் அவர்கள் செய்தது கொடுமையிலும் கொடுமையான விஷயம். கொடூரமான வார்த்தைகளை பேசினால் மற்றவர்களின் உள்ளம் எப்படி பாதிக்கப்படும் என்பதை தெரிந்தும் கூட தலை கணத்தாலும் ஆணவத்தாலும் தலைக்கேறி ஆடாத ஆட்டங்கள் ஆடிவிட்டார்கள் அல்லவா? ஒரு உண்மையான அன்பை குப்பை போல தூக்கி எறிந்து விட்டார்கள். உயரக்கூடிய நேரம் வந்தால் ஆணவம் தலைக்கேறி விடுகிறது அல்லவா? ஆனால் என் தங்க பிள்ளையே, நான் மன்னிப்பதும் மறப்பதும் என்னுடைய தங்க பிள்ளைகளுக்கு தெரியாமல் நடக்காது. என் தங்கமே, சர்வசாதாரணமாக இந்த அப்பனை எண்ணி விடாதே. நான் வெட்டு 1 துண்டு 2 என்று பேசுபவன். தண்டனைகளை கொடுப்பதற்கும் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுப்பதற்கும் நான் ஒருபோதும் தயங்குவது இல்லை. நான் மன்னிப்பதும் மறப்பதும் என்னுடைய தங்க பிள்ளைகளின் மனநிலையில் பொறுத்தது. என்னுடைய உண்மையான அன்பு உனக்கு தெரியாமல் இல்லை. யாரேனும் தீங்கு செய்துவிட்டால் இந்த கருப்பன் கண்டிப்பாக அவர்களுக்கு தக்க தண்டனையை வாழும்போதே கொடுப்பேன். என் பிள்ளைகளுக்கு இந்த தண்டனைகளை எல்லாம் கண்முன்னே நடத்தி காட்டுவேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. எப்படி எந்த நேரத்தில் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் வரப்போகிறேன் என்பதை இந்த நேரத்தில் உனக்கு சொல்லிவிடுகின்றேன். இதை உன் இல்லத்தில் நீ கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக உன் உறவை மீட்டெடுத்து எந்த தகாத உறவாக இருந்தாலும் அதை தண்டித்தும் இந்த கருப்பன் அனைத்தையும் உனக்கு சரி செய்து கொடுப்பேன். யாராவது செய்வினைகள் செய்திருந்தால் கூட அதையும் விரட்டி விரட்டி அடித்து உன் வாழ்வில் நிம்மதியை கொடுக்கப் போகின்றேன். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பன் வருவது உனக்கு சந்தோஷம்தானே? சந்தோஷம் என்றால் ஆம், சந்தோஷமாக இருக்கிறேன் என் அப்பனே என்று கூறினால் போதும். நீ எப்பொழுது எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் உன்னுடைய அப்பனும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. இனி உன் வாழ்க்கை மாறப்போகிறது. சில நிமிடங்கள் அப்பனே, எனக்கு சில மன வருத்தங்கள் உள்ளது என்று கலங்காதே. உன் அப்பன் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு அவை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக தனித்தனியே நான் உனக்கு சரி செய்து கொடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ அழுவதை பார்க்கும் பொழுது என்னுடைய மனம் மேலும் மேலும் வேதனைப்படுகின்றது. அதன் காரணமான உன்னுடைய துணைக்கு தண்டனையை அதிகமாக கொடுத்து விடுவேனோ என்ற கவலையும் எனக்கு இருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, உனக்கு தீங்கு செய்த இவர்களை எல்லாம் தண்டிக்க வேண்டும் என்ற கோபம் இருந்தாலும் அவர்களை தண்டிப்பதற்கான கால நேரத்திற்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு என் கைகளை நானே கட்டி கொண்டு இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. அதனால் நீ தைரியமாக இருக்க வேண்டும். உன் அப்பன் வரக்கூடிய நேரம் நீண்ட தொலைவில் இல்லை. மனதார என்னை அணைக்கும்போது உன் அப்பன் உன்னுடைய வீடு தேடி வந்து விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ என்னை எந்த நேரத்தில் மனதார நினைத்து கொண்டு அப்பனே கருப்பா, என் இல்லம் தேடி வாருங்கள் என்று வாசலில் தீபத்தை ஏற்றி வைத்து வாசலில் ஆரத்தி கொண்டு வாருங்கள் அப்பனே, அப்பா கருப்பண்ண சாமியே என்று அழைக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பண்ண சாமி வந்து சேர்வேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் வந்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் சரி செய்து நல்ல விஷயங்களை ஒவ்வொன்றாக நடத்தி காட்டுவேன் என்பதையும் சொல்லி விடுகின்றேன். சரி செய்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகிறேன். அதுவரையிலும் நீ சற்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் கலங்கி நின்று விடாதே. வருத்தப்பட்டும் யாரையும் எதுவும் தவறாக பேசிவிடக்கூடாது. உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களையும் இந்த அப்பன் நிறைவேற்றி தரக்கூடிய காலமானது வந்துவிட்டது. நீ உன்னுடைய வாழ்க்கையானது உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. அப்பன் சொன்னதை நீ சரியாக கேட்டு நடந்து கொண்டால் சர்வ நிச்சயமாக நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே,
உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என் தங்கமே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒரு முறை சிந்தித்துப்பார். இந்த கருப்பண்ணசாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் குழந்தையே, நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையின் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும். எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது. நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகம் ஆனவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும், உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது. என் அன்பு குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ, எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ, அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய். இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது
என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகிறேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. தங்கமே, இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இதுபோன்று புலம்புவதை எல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்தில் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு ஒரு வாரத்திலே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள், என் வாழ்க்கை உயரப் போகிறது, என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது, எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது, என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது, எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது, அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகிறது, பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும்.
உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னதை நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும்.
உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி ஆட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.